ஹலோ ஜேபிஆரே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்தமாரி ஹலோ ஜேபிஆரே அப்படி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து பைக் ஆக்சரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா பைக் கேரேஜ், ஜேபிஆர் கேரேஜ் அப்படின்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோங்க. என்னன்னா பைக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி V3 அந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டீங்க, மோட்டோ லைக்கிங் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கே தெரியல ஜேபிஆர், ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டோன்னா நமக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆள், ஏன்னா ஒரு 21 வயசில் இந்த வயசில் இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ணுறது, 2 ஷாப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒர்க் பார்க்குறது எல்லாமே எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த இதாங்க போய்கிட்டு இருக்குன்னா, ஷாப் வந்து பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறது சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஜேபிஆர், அழகாக ஓப்பன் பண்ணுறலாம் அப்படின்ட்டு. ஓகேங்க, அதெல்லாம் நான் மோட்டோவில் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம வந்து ஷாப் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 95% வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5% தான். இன்னும் வந்து ஆக்சசரிஸ் ஷாப்புக்கு வந்து நான் ஆக்சசரிஸ் வந்து வாங்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னன்னா கேரேஜுக்கு வந்து கொஞ்சம் டூல்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு 1 வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் நம்ம சென்னை கிளம்பிடுவோம் ஜேபிஆர். நம்ம சென்னை போயிட்டோன்னா மேக்ஸிமம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வந்து நாகர்கோவில் போகிறோங்க. நாகர்கோவில் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பைக் எடுக்க போகிறோங்க. என்ன பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது RC 200 தாங்க எடுக்க போகிறாங்க. சர்ப்ரைஸ் அப்படிலாம் என்னன்னா ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க, அதான் தரலேன். சர்ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு RC தான் போய் எடுக்க போகிறோம். அது யார்கிட்ட நிற்கினா, நம்ம ஃப்ரெண்டு கிட்டன்னு சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அதை எடுத்துகிட்டு வர போகிறோம். அது எதுக்கு எல்லாம் எடுக்க போகிறோம், இப்போ அந்த பைக் எதுக்கு எடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பைக் எடுத்து சேல் பண்ணுறோம்ல ஜேபிஆர். நம்ம வந்து அதான் நம்மளோட மெயினான கான்செப்ட்டே. நம்ம வந்து பைக் எடுத்து சேல் பண்ணுறோங்க. அந்த பைக் வந்து சேல் பண்ணுறதுக்காண்டி தான் எடுக்க போகிறோம். யாருக்காச்சும் RC 200 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து DM பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து செரிபாய் ரைடர், அப்புறம் ஜேபிஆர் மோட்டோரிஸ்ட், அதுதாங்க நம்மளோட இது பிஸ்னஸ்குள்ள அக்கௌண்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பைக் எடுத்துகிட்டு, நம்மக்கிட்ட வந்து பைக் எடுத்தாலே மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டு தான் கொடுப்போம். ஓகே ஜேபிஆர், நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக உள்ள வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஜேபிஆர், இதுக்கப்புறம் நான் மோட்டோ லைக் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ லைக் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கப்போ இன்னுமே தெரில. ஓகே ஜேபிஆர், இப்போ நம்ம வந்து இதே காஸ்டியூம் தான் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல, குளிச்சு கிளம்பிட்டு. இப்போ எங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஜேபிஆர். ஓகேங்க, இதுக்கப்புறம் அப்படியே நான் மோட்டோ லைக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஜேபிஆரே, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணுங்க. ஃபியூல் போடணும். எப்போ இதை நான் சர்வீஸ் விட்டேங்க. என் ஃப்ரெண்டை அவர் ஷோரூமில் பார்க்க சொன்னேன், ஒழுங்காக பார்க்கல. வருங்க, இதையும் பார்க்கல, ஒயரெல்லாம் தெரியுது. இப்போ என்னென்னா நம்ம வண்டி சர்வீஸ் வர பண்ணணுங்க. அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று மட்டுமே என்னோடய வண்டிக்கு மொத்தம் பாய்மா நேற்று மட்டும் என் வண்டிக்கு மட்டும் நம்ம செரிக்கு வந்து எவ்வளோ தெரியுமாங்க செலவழிச்சிருக்கேன்? 14,000 ரூபா சம்திங்க. சர்வீஸ்க்கு மட்டும் 14,000 ரூபா சர்வீஸ் பண்ணிருக்கேன். இப்போ இப்போ நம்ம கரெக்டாக இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம வந்து ஃப்ரெண்டை போய் கூப்பிட்றோங்க. ஃப்ரெண்டை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம இங்கிட்டு தாங்க போகணும். நாகர்கோவில் தான். நம்மளுக்கு கிலோமீட்டர் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னா 150 கிலோமீட்டருங்க. எவ்வளோ நேரத்தில் போவோம்னா, நான் அப்போலாம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி மேப் போடும் போது கரெக்டாக டைம் எவ்வளோ காமிச்சிதுன்னா 5 மணிக்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னுச்சு. நான் நம்ம 5 மணிலாம் ஆகாதுங்க. நம்ம ஓட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு போயிடலாங்க. எவ்வளோ நேரத்தில் பிறந்தில்ல, அதை விடலாங்க, நம்ம மெதுவாக போய்க்கலாம். இப்போ இன்றைக்கி என்னென்னா ரம்ஜானுங்க. அதனால் என் ஃப்ரெண்டு ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்க மாப்பிள்ள, நீ வா வந்து எனக்கு கூப்பிடவா அப்படின்னா. ஓகே, இப்போ அவன் வீட்டுக்கு போய்ட்டு அவனை அப்படியே கூப்பிட்டுட்டு நான் ஃபியூல் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஜேபிஆர். இப்போ டேங்க் என்னன்னா ஃபுல் பண்ண போகிறோங்க. அண்ணா ஃபுல் டேங்கண்ணே. ஃபுல் டேங்கண்ணே. ஃப்ரெண்டை கூட்டாச்சுங்க. எழுந்தா நீ வச்சிருச்சு மாப்பிள்ள கேஷ். ஜேபிஆர் ஃபுல் டேங்க. ஓகே ஜேபிஆர், ஃபியூல் போட்டு கிளம்பியாச்சுங்க. க்ளவுஸு ஜெர்க்கின் இதெல்லாம் எதுக்கு எடுக்கலன்னா, இப்போ க்ளவுஸ் நான் வச்சுருக்கேங்க, பேக்கில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருப்பேன், பின்னாடி பேக்கில் அங்கே இருக்குது. என்னென்னா நம்ம க்ளவுஸ் போட்டோன்னா நான் வந்து GoPro ஆன் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாதுங்க. அதாங்க பெரிய பிரச்சனை. இதில் இன்னொரு ஒரு பிரச்சனைங்க. இதில் வந்து ஃபோனில் இப்போ கரெக்டாக இப்போ டைம் என்னென்னா 3:15ங்க. கரெக்டாக நம்ம 6:15 தான் போய் ரீச் ஆகும் அப்படிங்கி நம்ம பார்க்கணுங்க. முதல்ல அந்த வண்டிக்காரங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணுங்க. ஃபோன் அடிக்க சொன்னாங்க, நான் ஃபோன் அடிக்கலை. ஜேபிஆர் கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து திருநெல்லாம் தாண்டிட்டோங்க. எங்க பாஸ்வேர்டு விட மாட்டேது. பாஸ்வேர்டு விட முடியுங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும் ஜேபிஆர். இப்போ நம்ம கரெக்டாக திருநெல்லாம் தாண்டி பைபாஸ் ஏறி ஆகிட்டோங்க. நம்ம கரெக்டாக 40 நிமிஷம் கிட்டே வந்துட்டோங்க. 40 நிமிஷத்தில் பைபாஸே ஏறிட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே இதுன்னு தாங்க வரும். ரொம்பலாம் ஸ்பீடாக வரல, ஒரு 110 120 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். இப்போ நம்ம என்னன்னா அவங்கள வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ப்ரோ நான் கரெக்டாக ஒரு 6 o'clock கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்னென்னு பார்ப்போம் ஜேபிஆர். போயிடலாங்க கரெக்டாக கன்னியாகுமரி சைடு. கன்னியாகுமரி நம்ம போகிறோங்க, அது சொல்ல மறந்துட்டேன். கன்னியாகுமரி எதுக்கு போகிறோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கேன். அது என்னடா கன்னியாகுமரியில் போய் வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் தாங்க அது ரேட்டு கொஞ்சம் கம்மி. அது அதனால அங்கே தாங்க போய் வாங்க போகிறோம். கரெக்டாக நம்ம 57 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. 45 மினிட்ஸில் 57 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். ரொம்ப கம்மி தாங்க. என்னென்னா அங்கே டிராஃபிக்ங்க, செம்மையான டிராஃபிக்கு திருநெல்வேலியில். ரைட்டு கரெக்டாக 91 கிலோமீட்டர் இருக்குது ஜேபிஆர். கரெக்டாக 91 கிலோமீட்டர் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டக்குன்னு போயிடலாங்க. அதேமாரி ஷாப் அப்டேட் எப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஷாப் அப்டேட் வந்து என்னென்னா, நம்மளுக்கு பேமெண்ட் வந்து சின்ன அமௌண்ட் கிடையாதுங்க. உண்மையாக சொல்லணும்னா அது வந்து பிஸ்னஸுங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது, பெரிய பெரிய அமௌண்ட்டுங்க. நான் வந்து உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் ஒரு 1.5 லட்சத்தில் 1 லட்சத்தில் முடிச்சலாம் பார்த்தேன். அதுவே இப்போ 2.60 தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதனால தாங்க எதுனாலும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ அதனால தாங்க பேமெண்ட் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரெடி பண்ணோன்னா உடனே இப்போ ஸ்டாக் இறக்குற மட்டும் தாங்க. இன்றைக்கி தாங்க ஷாப் எல்லாமே கழுவிட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா April 12ங்க நைட் 8. மாப்பிள்ள இன்றைக்கி April 11 தானே? April 10 April 11 இன்றைக்கி April 11 ஜேபிஆர். இன்றைக்கி தாங்க இந்த வீடியோ போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தாங்க எங்கே போய்ட்டுருக்கோம், நாகர்கோவில் போய்ட்டுருக்கோம். அவர் என்ன சொன்னார்னா, பைக்காரர் வந்து நாகர்கோவில் வந்துட்டு கால் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னாரு. ஓகே ப்ரோ அப்படின்ட்டேன். இது என்ன கான்செப்ட்னு கேட்பீங்க கண்டிப்பாக. நம்ம என்னென்னா பைக் எடுத்து சேல் பண்ணுறது தான் அந்த கான்செப்ட் தாங்க. இப்போ வந்து நம்ம பைக் எடுக்க போகிறோம், நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட வந்து எடுத்து சேல் பண்ணணும், அவ்வளோதாங்க மேட்ரு. சிம்பிள். நம்ம நேற்று பைக்கை சர்வீஸ் விட்டேன் ஜேபிஆர். நான் சொல்லணும்னு நினச்சிடலாங்க. 2 டயரை மாற்றினேன், 2 டிஸ்க் பேடு, பிரேக் பேடு, 2 பிரேக் பேடை மாற்றணும். அதுக்கப்புறம்னா அசில் ஒயரு, கிளச் ஒயரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி சொல்கிறேங்க, வண்டி அவர் வந்து என்னென்னா இதை போட சொன்னாங்க, இதை போட சொன்னேன், போடலை. நம்ம ஃப்ரெண்டு தான் செல்வம் அவன் பேர், அவன் நம்ம பையன் தான். அதனால் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த வாட்டி போகும்போது பாட்டிக்கலாம். அவங்ககிட்ட நான் 3 வாட்டி இதோட சொல்கிறேங்க. இண்டிகேட்டரும் அதே தான் அவ்வளோ இருக்குங்க. அதேமாரி ரைடு ஏன் போக மாட்டேறா அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கெங்கே ரைடு போகிறது, பிஸ்னஸை பார்க்குறது தான் டைமே கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால தாங்க நம்ம ரைடுன்னு எங்கேயும் போகல. கண்டிப்பாக ரைடை போக மாட்டோமா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ரைடு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. அப்படிலாம் கிடையாது ஜேபிஆர். நம்மளுக்கு வந்து ரைடு தான் மெயின். அதனால் கண்டிப்பாக நம்ம ரைடு பண்ணுவோங்க. ரைடு பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். இப்போ கரெக்டாக இப்போ டைம் என்னன்னா வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக 4 மணிங்க. 5:30க்குலாம் அங்கே நிற்கணும் ஜேபிஆர். அந்தமாரி பிளானில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் ஜேபிஆர். ஜேபிஆர் இந்த லொக்கேஷனை பாருங்கள். இப்போ பாருங்கள் ஜேபிஆர், ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இந்த ரோடே சூப்பராக இருக்குங்க. பாருங்க ஜேபிஆர், இது ஃபுல்லுமே லப்பர் மரம் நினைக்கிறேன். லப்பர் மரம் மாதிரி தான் இருக்கு, ஆனால் லப்பர் மரமானு தெரில. சுருள் கோடா ஏதோ ஒரு ஏரியாங்க இந்த ஊர் பேர். சுருள் கோடா இல்லை வேறு ஏதோ கோடான்னு தெரிலங்க. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா 14 கிலோமீட்டர் ஜேபிஆர். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்கா ஆவலையான்னு தெரில. இப்போ அதுதான் எனக்கு இதாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது. ஒரு வீடியோ எடுத்தேன் ஜேபிஆர். இதுக்கு முன்னாடி ஒரு vlog பண்ணியிருந்தேன், வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்கான்னு தெரிலங்க. ஏன்னா அந்த ஏரியா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த லொக்கேஷன் எப்பா பயங்கரமாக இருந்துச்சு. திரும்பிடாதீங்கடா நேரத்துக்குன்னு வைப்போம். செம்மையாக பைபாஸில் வச்சுங்க. ஒருத்தர் டக்குன்னு உள்ளே வந்தார் பாருங்க எதிர்பாரா நேரத்தில். ஐயோ அப்பா அள்ளு விட்டுருச்சு. இங்கே பாருங்க ஜேபிஆர் லொக்கேஷனை செம்மையாக இருக்குங்க. 2 சைடு புல்லு இங்கே தென்னை மரம். அதுக்கு இடையில நம்ம பயங்கரம் டேனிங். ஐயோ ஏரியா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க ஜேபிஆர், அதில் ஃபுல்லாக விட்டு பைக்கெலாம் விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நேற்று தான் ஜேபிஆர் பைக்கை சர்வீஸ் விட்டோம். சர்வீஸ் விட்ட உடனே இங்கே வந்துட்டோம். லொக்கேஷனை பாருங்க. ஐயோ மாப்பிள்ளையிலே இந்த ஏரியா செம்மையாக இருக்குல்ல. ஒர்த்து அவ்வளோதாங்க. என் ஃப்ரெண்டு ஒர்த்துன்ட்டான். பயங்கரமாக இருக்குது நம்மளுக்கு. கிலோமீட்டர் நல்லா இருக்குது. 12 கிலோமீட்டர் ஜேபிஆர் நம்மளுக்கு. இன்னும் பாருங்கள் அப்படியே ரசிக்கலாங்க ரோடை. என்ன ரோடு அப்பப்போ மட்டும் கொஞ்சம் கோளாறு பண்ணுதுங்க, மிச்சப்படி சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பைக்கில் என்னென்னா பிரேக் பிடிக்கும் போது கிரிச்சுக்கு ஒரு மாதிரி ஸ்டக்காகி பிடிக்க ஜேபிஆர். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குங்க.
அது என்னென்ன போய் ஷோரூமில் போய் நாளைக்கு போய் விட்டு பார்க்கணும். இவங்க பின்னாடியே போனால் போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம இப்போ என்னன்னா கன்னியாகுமரி வர போனோம். இப்போ இது எந்த லொக்கேஷன், இது எங்கே போய்கிட்டு இருக்கு எதுவுமே தெரிலங்க. இந்த லொக்கேஷன் இது எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரில ஜெய்பர். எங்கள் அதுதான் குழப்பமாகவே இருக்குது, ஒரே குழப்பம். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இந்த ரோடு ஒருத்துங்க ஐயோ அப்பா பயங்கரமாக இருக்குது ஜெய்பர். செம்ம ஹாப்பியாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஜெய்பர், இந்த சைடு பா ஒருத்தரா பயங்கரமாக இருக்குங்க. எங்கே தான் போய்கிட்டு இருக்கோன்னு தெரிலங்க, பயங்கரமாக இருக்குல்ல. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குது ஜெய்பியாரு. ஐயோ ஓகே ஜெய்பியார், நான் 10 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம பைக்கு கிட்டே போயிட்டு நான் முடிஞ்சால் நான் விளாக் பண்ணுறேன். பைக் எடுத்து நம்ம கைக்கு வந்துருச்சு சப்போஸ் அப்படின்னா நான் அடுத்து விளாக் பண்ணுறேன் ஜெய்பியார். எதாக இருந்தாலும் சொல்கிறேன், எடுத்தனாலும் விளாக் பண்ணுறேன், எடுக்கலனாலும் விளாக் பண்ணுறேங்க. பார்ப்போம் ஜெய்பியார் என்னன்ட்டு. கார்னரிங்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணணுங்க. ஆனால் அந்த சைடு ஃபுல்லு பசங்கங்க, எப்படி சொல்கிறேங்க, பெரிய ஃபுல்லும் ஸ்போர்ட்ஸ் பைக் தான். V4 V3 ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த ஏரியா அப்படிங்க, அதனால தான் மேட் நல்லா இருக்குன்னா. தண்ணி ஆனால் இல்லை. ஒரு டீ குடிக்கணும் ஜெய்பியார். எனக்கு டீ அடிக்கலாங்க காலைல ஒரு டீ குடித்தேன், அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடித்தேன். ஆனால் சாப்பிடவே இல்லைங்க. ஓகே ஜெய்பியார், நான் பைக்கு கிட்டே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஜெய்பியார் இந்த ஒருத்தவங்க போகிறாங்களாங்க, இவங்ககிட்ட தான் ஜெய்பியார் வந்துட்டவங்க. இப்போ லொக்கேஷனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ளே தான் வண்டி இருக்குங்க. வண்டி என்ன மாதிரி பார்க்கணும். நான் எனக்கு வெறி ஆயிடுச்சு, என்னடா அவங்க பேசினே இருக்காங்க அப்படின்ட்டு. வெறி ஆயிடுச்சு. இப்போ ஜெய்பியார் ஒரு இடத்துக்கு டீ குடிக்க போனவங்க, வெறி ஆகிட்டு எங்கே லாக் பண்ணிட்டு இருக்கோம்ல, டீ குடிக்க போனோம் ஜெய்பியார். ஐயோ கடுப்பு ஏற்றிட்டாங்க அவங்க, எல்லாமோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. இந்த ஒரு பாசை லைட்டாக புரிய மாட்டேது. இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் எப்படி வச்சுருக்கான்ட்டு. ஓகே ஜெய்பியார், அதுக்கப்புறம் பைக்கை போய் பார்த்துட்டு அந்த முன்னாடி ஒருத்தர் போகிறாங்களே அவரோட பைக்கு தாங்க, அவராக கூட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒரு பார்த்தாச்சு, நம்ம போய் பைக்கை போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுறேன் ஜெய்பியார். பைக் எடுத்துட்டோம்னா நான் அடுத்து வெளியே வந்துட்டு நான் என்ன அதுன்னு சொல்கிறேன். அதுக்கு அப்படி இல்லைனாலும் நான் எதனாலும் சொல்கிறேன் ஜெய்பியார். இந்த வண்டி தாங்க, வண்டி தான் பார்க்க வந்துருக்கோம். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நம்பர் பாரு 68 ஃபேன்சி நம்பர். 3 ஓனர். ஆமாம் 3 ஓனரே பரவாயில்ல மாப்பிள்ள. சில வண்டிலாம் எடுத்தேன்னா ரொம்ப இதாக. ஓகே ஜெய்பியார், இந்த வண்டி தாங்க. பார்த்துட்டு என்னென்னு ஓட்டி பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஜெய்பியாரே வண்டி எடுத்தாச்சு. வந்தோங்க, வந்து பார்த்தோம், ஓகேவா இருந்துச்சு ஜெய்பியாரே. வண்டியை தாங்க இழுக்க தாங்க முடியல, இதுக்குன்னே சாப்பிட்ணும் முழுக்க ஜெய்பியார். கொஞ்சம் இல்லைங்க போயிட்டானுங்க நம்மளை விட்டுட்டு. என்னன்னா போர்க்கு வேலை இருக்குது ஜெய்பியாரே. இன்ஜினு தெளிவாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறேங்க, இன்ஜின் வந்து தெளிவாக இருந்துச்சு ஜெய்பியார். அதனால் நாங்கள் வந்து வேறு எந்த வேலையுமே நாங்கள் பார்க்கல. போர்க்கு வேலை கண்டிப்பாக இருக்குது ஜெய்பியார். போர்க்கு மாற்றணும். வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, ஹேண்டில் பேர் ரைட் சைடு ஹேண்டில் பேர் லைட்டாக பெண்டாக இருக்குது. வேறு என்ன ஒர்க் இருக்குன்னா, ரைட் சைடு பிரேக் அது வேலை இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சயின்ஸில் போயிட்டாலே கொஞ்சம் வேலை இருக்கும்ல ஜெய்பியார். இது என்ன கான்செப்ட்னு யாருக்குமே புரியாது ஜெய்பியார். இது வந்து நான் சொல்ல முடியாது, ரேட்டுலாம் எல்லா இதுவுமே சொல்ல முடியாது ஜெய்பியார். அதனால் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறேங்க, பிஸ்னஸ் சீக்ரெட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜெய்பியார். டேங்க் ஃபுல் பண்ண போகிறோங்க. மாப்பிள்ள டேங்க் ஃபுல் பண்ணுறல, ஓகே தானே? டேங்க் ஃபுல் பண்ணுறேன். பண்ணிடுவோமே, வேணாம் ஃபஸ்ட் டைமில் பண்ணிடுவோம். என்னடா சாவி புதுசுன்னு உள்ள இல்லையான்ட்டு. 10 லிட்டர் நினைக்கிறேன். இது 10 லிட்டரு. 13 சரி ஓகே, எனக்கு தெரில, பார்த்துருவோம். இவங்க சொல்கிறீ பார்த்துருவோம், அவ்வளோதானே மாப்பிள்ள. நீ எத்தனை சொல்லி 10 சொல்லிருக்கியோ? அப்படியா? பார்த்துடலாம்டா. ஆமாம் இருக்கும். இது என்ன கம்மியான கொடுக்கும், அதனால் நம்ம வண்டி எங்கள் வண்டி 11 லிட்ரு. அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு கேஷ் இருக்குல்ல. நான் சொன்னதான் ஜிபே கரெக்டு.
போதும் வாங்கிட்டு தான்டா இருக்கு ப்ரோ. நீங்கள் எது வந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா ப்ரோ? ப்ரோ ஷுவர் ப்ரோ, சீரியஸா ஓகேவா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக கால் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ ரொம்ப ஹாப்பி. சாலமோன் ப்ரோ. உங்கள் நேமே? வீபன். ஓகே, அவன் பேர் சவுந்தர். சொல்லிட்டானா? ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. முடிஞ்சிட்டு மேப் எல்லாம் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இது யாரும் தெரியுதாங்க? இப்போ நம்ம கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? வீட்டுக்கு வந்துட்டோங்கண்ணா. அன்றைக்கி வந்து ஆர்சி எடுக்க போன இடத்துல வந்து ஒழுங்காக நான் விளாக் பண்ணியிருக்க முடியாது. எந்தளவுக்கு நான் வீடியோ எடுத்துருப்பேன்னு தெரில. ஏன்னா நைட் ஆகிடுச்சிங்க, செம்மையாக கழுத்து வர பெயின் ஆகிடுச்சு. போன விஷயம் வந்து பைக்கு செம்மையாக எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது RC 200ங்க, BS3ங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து எதுக்கு எடுத்துருக்கோடா நம்மளுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இல்லைங்க. நம்ம வந்து சேல் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம வந்து பைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எடுத்து சேல் பண்ணுறது தானே பேர். அதனால தாங்க பைக் எடுத்துருக்கோம். நான் அப்படியே திருப்பி காமிக்க பாருங்க. இதாங்க பைக்கோட லுக்கு. ஆனால் பைக் வந்து பக்காங்க, செம்ம தெளிவாக இருந்துச்சா தான் எடுத்துட்டேன். டிஸ்பிளே போயிடுச்சுங்க. மித்தபடி எல்லாமே செம்மையாக இருக்குது. டயர் வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்குல்ல, ஆஃப் கண்டிஷனில் இருக்குது ஜேபிஆர். ஃபுல் லுக்கை பாருங்கள், செம்மையாக இருக்குது ஜேபிஆர். அந்த பைக் வந்து என்னன்னா இப்போ எடுத்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி தான். ஓகே ஜேபிஆர், நம்ம ஷாப் ஊருக்கு வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்து ஷாப் எப்படா ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறதாங்க. ஷாப் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஜேபிஆர், இப்போ வந்து நம்ம ஷாப்பும் கூட நான் கடைக்கு தான் கிளம்பி நின்றுட்டேன். சரி ஓகே, எண்டிங் வீடியோ எடுக்கலை அப்படின்னால நான் எண்டிங் வீடியோ எடுத்துட்டேன் ஜேபிஆர். ஓகே ஜேபிஆர், எல்லாருமே லவ்யூ. எல்லாருமே சேஃபாக இருங்க. எல்லாருமே பைக்கில் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சேஃபாக போங்க. அதுமாதிரி ஹெல்மெட் போட்டு போங்க ஜேபிஆர். எல்லாருமே லவ்விங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஜேபிஆர். அதுமாதிரி இந்த வண்டி யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஜேபிஆர் செரிபாய் ரைடர் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜேபிஆர் மோட்டர்ஸ் அந்த இதுலேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எதில் மெசேஜ் பண்ணால் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஜேபிஆர். ஓகேங்க, எல்லாருமே லவ்யூ. எல்லாருமே சேஃபாக இருங்க.